மராட்டியத்தில் 21 வயது முதல் 60 வயது வரை உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1500 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அந்த மாநில நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடைபெறவுள்ள மராட்டிய மாநிலத்தில் ஷிண்டே அரசின் கடைசி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. நிதிநிலை அறிக்கையை துணை முதலமைச்சரும் நிதித்துறை கவனிப்பவருமான அஜித் பவார் தாக்கல் செய்தார். இலவச மின்சாரம் வழங்குவதோடு 44 லட்சம் விவசாயிகளின் மின்கட்டண நிலுவைத் தொகை தள்ளுபடி செய்யப்படும் என்று நிதிநிலையில் அறிவித்தார். ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர்கள் வழங்கப்படும். 10 லட்சம் இளைஞர்களுக்கு 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். விரும்பும் விவசாயிகளுக்கு சோலார் பம்ப் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பெண் குழந்தைகளின் கல்விச் செலவை அரசே ஏற்கும் என்ற அறிவிப்பும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. 10,000 பெண்களுக்கு பேட்டரி ரிக்ஷா வழங்கப்படும். காட்டு விலங்குகள் தாக்கி இருந்தால் 25 லட்சம் ரூபாய் இழப்பீடுத் தொகை வழங்கப்படும் என்பன போன்ற அறிவிப்புகள் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.